எங்களுடைய மாவட்ட தலைவர் என் அன்பு சகோதரர் திரு ஜெயக்குமார் தனசிங் அவருடைய இறப்பு காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த அனைவரும் உரைய வைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறோம். அதேபோன்று இன்று காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர் சரியான முறையில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களை நம்புங்கள். அது எப்படிப்பட்டவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உண்மை குற்றவாளியை உங்கள் முன் நிறுத்துவோம், சட்டத்தை முன் நிறுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே எங்களுடைய மாவட்ட தலைவருடைய உடலை இன்று அடக்கம் செய்துவிட்டு இந்த விசாரணையை காங்கிரஸ் பேரியக்கம் தொடர்ந்து அணுவாக இதை நாங்கள் பரிசீலித்து ஆலோசித்து சட்ட நடவடிக்கையில் நாங்களும் அவர்களோடு சேர்ந்து ஈடுபடுவோம். மீண்டும் சொல்வதெல்லாம் இது எப்படிப்பட்டவர் யார் என்பது எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அது யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நேற்றுக்கும் தமிழக அரசிற்கும் காவல்துறைக்கும் நாங்கள் வேண்டுகோள் வைத்ததெல்லாம் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும். எப்படிப்பட்ட பின்புலம் இருந்தவராக இருந்தாலும், எந்த அரசியல் போர்வையில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் எங்கள் மாவட்ட தலைவரை செய்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். அதான் எங்களுடைய வேண்டுகோள். இப்ப கிட்டத்தட்ட ஒரு நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய் தன்னை வாங்கி ஏமாற்றி விட்டதாக சொல்றாரு. அப்படி இருந்தாலும் அவர் மீது விசாரணையை மேற்கொள்ளணும். நாங்க தான் யாரா இருந்தாலும் அப்புறம் எல்லாம் இருக்காரு. எங்க போனது ஒரு உயிருங்க. எங்களுடைய மாவட்ட தலைவர் இறந்திருக்காரு. யாரா இருந்தா என்ன இருக்கு? அப்படிலாம் கிடையாது. நாங்க என்ன சொல்றோம், கட்சி ரீதியாகவும் நாங்க விசாரணை நடத்திட்டு இருக்கோம். கட்சி ரீதியாகவும் இதுல என்ன உண்மைத்தன்மை இருக்கு, இதுல என்ன விசாரணை நடத்திட்டு இருக்கோம். ஒரு கமிட்டி போட்டிருக்கோம். இங்கேயும் காவல்துறையும் மாண்புமிகு முதலமைச்சரையும் நாங்கள் கேட்டுக்கொண்டதெல்லாம் உண்மையான குற்றவாளியை அடையாளப்படுத்தல. இதை யாரும் தப்பிக்க கூடாது. நீங்க சொல்லும் போது அரசியல்வாதியா இருந்தாலும் சரிதான், அதிகமாக பணம் வைத்திருந்தாலும் சரிதான், சொல்லி பணக்காரா இருந்தாலும் சரிதான், அதுல ரெண்டுலயும் அவர் மைனூட்டா வர்றாரு. நீங்க விசாரணை நடந்துட்டு இருக்கும் போது இந்த கேள்வி தவறான கேள்வி. சாரி, இல்ல நீங்க விசாரணை நடந்துட்டு இருக்கு. நாங்க என்ன சொல்றோம், யாரா இருந்தாலும் மரண வாக்குமூலமே அதானே இருக்கு. கரெக்ட், விசாரிக்கிட்டோங்க. அது எங்க கட்சிக்காரா மட்டும் தான் விட்டுருவோமா? பிஜேபி யாருங்க? எங்க வீட்டுல துக்கம், எங்க வீட்டுல இழவு விழுந்திருக்கு. இருங்க சார், எங்க வீட்டுல துக்கம் சார். இது பிஜேபி யார் சார்? இதுல முடிஞ்சா இரங்கல் சொல்லுங்க. அவங்க யார் இதுல போய் தலையிடுறதுக்கு? அவங்க யாரு? நாங்க ஏற்கனவே இந்த சம்பவம் நேற்றுக்கு தகவல் வந்த உடனே எங்களுடைய அறிக்கையை பாருங்க, எங்களுடைய பேட்டியை பாருங்க. யாரா இருந்தாலும் விடக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் வேண்டுகோள் வைத்திருக்கோம். தொடர்ந்து எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர், இங்க சுற்றி உள்ள பாராளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற வேட்பாளர், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இதை இன்ச்சா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதை எல்லோரும் ஃபாலோ பண்றாங்க. இது வெளிப்படை தன்மையோடு விசாரணை நடக்குது. யாரா இருந்தா என்ன, விசாரணை வரட்டும். நாம ஏதாவது ஒன்று சொல்ல போய் விசாரணைக்கு குந்தகம் வந்துடக்கூடாது. விசாரணை நான் இன்னைக்கு எஸ்பி கிட்ட கூட யாரா இருந்தாலும் பிக்ஸ் பண்ணுங்க. ஃப்ரீ அண்ட் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் வேணும் எங்களுக்கு. உண்மையான குற்றவாளியை நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும். இதுதான் எங்கள் வேண்டுகோள். கட்சி ரீதியான விசாரணை பண்ணி நீங்க யார்கிட்ட அந்த அறிக்கை கொடுக்க மாதிரி ஐடியா தலைமையில கொடுப்போம். அகில இந்திய தலைமை கிட்ட கொடுப்போம். நடக்கக்கூடிய இப்ப என்ன சம்பவம் நடந்தது? ஆமா, இதை பார்த்துட்டு இருக்கோம். என்ன அவுட்கம் வருதுன்னு பார்த்துட்டு நாங்க கொடுப்போம், விசாரிச்சுட்டு இருக்கோம். நன்றி. கண்டிப்பா காவல்துறை மேல நம்பிக்கை. வேற யாரை நம்ப முடியும்? நாங்க காவல்துறை தான் நம்பணும். அவங்க தான் உண்மையான. இப்ப என்ன விஷயம், அவர் வீட்டோட சிசிடிவி கேமரா அனைத்தும் ஆஃப் பண்ணி வச்சுப்பட்டிருக்கு. ரெண்டாவது, அவரோட கார்ல அவர் மனைவிட்ட நான் திருநெல்வேலிக்கு போயிட்டு வரேன் சொன்னவர், கார் மட்டும் நிக்கி. இது மாதிரி பல்வேறு சந்தேகத்தை எழுப்பி இருக்கு. நிறைய சந்தேகங்கள் இருக்குங்க. அதுதானே காவல்துறை தானே புலன் விசாரணை செய்யறாங்க. புலன் விசாரணை அடிப்படையில் தானே உண்மைகள் வெளியே வரும். ஒன்னு வர ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு மாலையில ஒரு செய்தி சொல்றேன்னு இருக்காங்க. நான் இன்வெஸ்டிகேஷன் எவ்வளவு துரிதமா போகுதுன்னு. நீங்க இதை மாவட்ட கண்காணிப்பு காவல்துறை கிட்ட கேட்டு, இப்ப இது மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லியிருக்காரு. உங்ககிட்டயும் பேசியிருக்காரு. இதோடைய வெளிப்படையான விசாரணை, இதுல என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு நீங்க கேளுங்க. நாங்களும் கேட்டுட்டு இருக்கோம். என்ன இது வரைக்கும் எங்க கைக்கு வரல. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல மருத்துவர் ரெக்கார்டிக்கல அன்ரெக்கார்டா கையும் காலும் கட்டப்பட்ட சூழ்நிலையில இது கொலையா இருக்கலாம். அதை எங்க கட்சிக்காரங்களும் இதை பார்த்திருக்காங்களாங்க. கையும் காலம் கட்டப்பட்டிருக்கு. அதுல என்ன மாற்று எடுத்திருக்கு? கையும் கால் கட்டப்பட்டிருக்குன்னு எங்க கட்சியை சார்ந்தவர்களே சொல்றாங்க. ஒரு புகைப்படம் வெளியிட்டு இருக்காங்க, அதுலயே இருக்கு. நான் திருப்பி சொல்றதுலாங்க, இது நடந்தது. இருங்க, இது இன்வெஸ்டிகேஷன்ல வரட்டும். நான் என்ன சொல்றேன், இது பின்புலம் யாராக இருந்தாலும் நாங்க விட மாட்டோம். எங்க கட்சியே நடத்தும் வழக்கு. நன்றி.